அந்த இயக்கத்தை பற்றி பேசுறது கிடையாது. தன் இயக்கத்துக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னு பேசல. ஏதோ வந்துட்டு டான்ஸ் ஆடுறது, கூத்தாடுறது. ஹாய் ப்ரோ, பெரும்பாலும் 41 பேரும் செத்தது மூச்சு திணறி தான் செத்து இருக்கிறான், மிதிப்பட்டு செத்து இருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லே திரை பிரபலங்களை வைத்து வளர்ந்த கட்சி திமுக. அது உங்களுக்கு தெரியும். அப்போ திரைப்பிரபலங்கள் ஒரு இடத்துக்கு வரும்போது எவ்வளோ மக்கள் கூடுவாங்கன்னு திமுகவுக்கு தெரியாமல் போகக்கூடிய காரணம். கார்லேருந்து அப்படியே ஏறி ஓடிட்டு நேராக திருச்சி ஏர்போர்ட்டில் போயிட்டு நிருபர்கள் கேட்குறாங்க. நிருபர்கள் கேட்கும்போது நிருபர் கூட பதில் சொல்லாமல் ஓடுறேன். விஜய் உயிருக்கே அந்த இடத்துல ஆபத்து இருந்ததாகவும், இந்த சம்பவத்தை பேசுறதுக்காக சமூக வலையத்தில் இருந்து எல்லாரையும் நான் சொல்லலை, 25,000 ரூபாய் கொடுத்து நியாயப்படுத்தி பேச வச்சிருக்கிறாங்க. யாரு? விஜய் தாவேகா. ஒரு கொடி நேற்று பறந்ததுன்னு சொல்லி நாமக்கல்ல குஷியாக இருந்தார் பாரு எடப்பாடி பழனிசாமி. எழுதி வச்சுங்க, 2026 திமுக கொடி தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் திமுக தலைமையில் தான் இந்த ஆட்சி அமையும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் ஆலந்தூர் ஒப்பிலாமணி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கீங்க? அருமையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் சுவீட்சமாக இருக்கிறாங்க. ஸோ அண்ணா அறிவாளித்து உள்ளவங்க மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்கிறாங்க. இப்போ கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி மாற்றம் ஏற்பட போகிறது, அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. இதனை ஆளுங்கட்சியான திமுக எப்படி பார்க்கிறது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை தேர்தலை நம்பியே இயங்குகிற இயக்கம் திமுக அல்ல. திமுக கூட தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு கூட்டி அந்த மாநாட்டில் தேர்தலில் நம்ம பங்களிப்பு வேண்டுமா வேண்டாமான்னு வாக்கெடுப்பு நடத்தி தான் அங்கே கூட தேர்தல் தான் 1956 திருச்சியில் நம்ம தேர்தல் நடத்தும் போது அங்கே இது பண்ணி தான் நடந்துனாங்க. ஆக மக்கள்கிட்ட இந்த இயக்கம் இன்னைக்கில் 75 ஆண்டு காலம் திமுக மக்களோடு இணைந்த இயக்கம். ஒரு இயக்கத்தை நடத்தலைன்னா இப்படி தான் நடத்தணுன்ற அந்த கட்டுப்பாடு எல்லாமே இந்த இயக்கத்தில் இருக்குது. ஒரு தலைவர் மேடையிலேருந்து சொன்னால் அதை கேட்கக்கூடிய பக்குவம் திமுக தொண்டனுக்கு உண்டு. அதுவும் மாநாடு நடக்கிற நேரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் பேசும்போது 2 நாள் 3 நாள் மாநாடெல்லாம் நடந்தது. இசைமுரசு நாகூரணிபா பாடுவாங்க, விஜயா தாயன்பன் பாடுவாங்க. இது மாதிரி பாடல் இயக்க கொள்கை பாடல்கள் அங்கே இருக்கும். கலைவாணர் பாடியிருக்கிறாரு. ஏதோ ஒருத்தர் நான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த இயக்கத்தை பற்றி பேசுறது கிடையாது. தன் இயக்கத்துக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னு பேசல. ஏதோ டான்ஸ் ஆடுறது, கூத்தாடுறது. ஹாய் ப்ரோ, இது மாநாடு. மாநாட்டில் பார்த்திங்கன்னா என்ன பேசணும், என்ன தீர்மானம் வடிக்கணுன்றது கூட தெரியல. ஆனால் திமுக என்பது ஒரு மாநாடு நடத்தப்பட்டதுன்னா அந்த மாநாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் உற்று நோக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம் மாநாடுகளில். மொழி போராட்டத்துக்காக நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிற நேரத்தில் அதுக்காகவே மாநாடு நடத்தின வரலாறெல்லாம் திமுகவில் இருக்குது. திமுக பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முன்னேற்றம் கொண்டு வரணும். இன்றைக்கி நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அரவாணின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு திருநங்கைகள்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுக்கு வாரியத்தை கொடுத்து அவங்களும் இன்றைக்கி அரசு அதிகாரியாக உருவாக்கி கொடுத்துருக்குறோம். ஏன் சார், காசா போராட்டத்துக்கு இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் 17,000 குழந்தைகளை சாகடிச்சிட்டான். 26,000 குழந்தைகள் தாய் தந்தை இல்லாமல் நடு ரோட்டில் நிற்குது. இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்
அவங்களுக்காக குரல் கொடுக்கிறார். அதாக இந்த இயக்கம் என்பது எப்படி ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது என்பதை நீங்க உணரணும். சார், உங்க இயக்கம், உங்க கட்சி எல்லாமே கட்டுக்கோப்பா இருக்கின்றது, கூட்டணியும் கட்டுக்கோப்பா இருக்கின்றது சார். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து கட்டுக்கோப்பா இருக்கிறாங்களா? டெய்லியும் வந்து குற்றம் நடக்காம இருக்கின்றதா, உயிர் பலி நடக்காம இருக்கின்றது என்பது ஒரு கேள்வி. இப்போ கரூர்ல வந்து 41 பேர் உயிர் பலி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஸோ இதுக்கு வந்து போதிய பாதுகாப்பு திமுக அரசு வழங்கவில்லை என்பதுதான் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதுக்கு என்ன உங்க பதில்? நீங்க ஒரு அதுதான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனுபவம் இல்லாதவங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கோ ஒரு கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் பங்கு இருப்பாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்றத அந்த மாநாடு அந்த கூட்டம் நடத்துகிறவங்க தான் அது ஏற்பாடுகள் பண்ணணும். காவல்துறை பொறுத்த வரைக்கும் இவங்க 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. 10,000 பேர் எழுதி கொடுக்கும்போது 500 போலீஸ் அதுக்கு ப்ரொடெக்ஷன் அவ்வளோதான். 10,000 பேருக்கு 500 போலீஸ். ஆமாம், இது அதுதான் உங்களுக்கு அது சொல்கிறதே அதுதான் இந்த சட்டத்தில் அவ்வளோதான் இருக்குது. அதில் வந்து அவங்க 500 தாண்டி 550 600 போலீஸ்கிட்ட வந்தாங்க, வந்து இது பண்ணாங்க. ஆனால் இவரை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்திருந்தால் அவரை வந்து இந்த தள்ளுமுள்ளெல்லாம் நடந்திருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாமக்கல்லேருந்து பேசி முடிச்சுட்டு நாமக்கல்லேருந்தே கூட்டத்தை கொண்டு வரீங்க. அந்த நாமக்கல்லில் கூட்டத்தை கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் நுழைக்க வைக்கிறீங்க. அப்போது காவல்துறை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காவல்துறை மேலேயே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. காவல்துறை என்ன சொல்லுது, உங்களை வந்து கூட்டத்துக்கு உள்ளே போகாமல் கூட்டத்துக்கு வெளியே நின்று பேசுங்கன்றாங்க. ஒரு 10 அடி நின்று வெளியே நின்று பேசுங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டைட் ஆகிடும். டைட் ஆகும்போது நெருக்கடி ஏற்படும். நெருக்கடி ஏற்படுற நேரத்தில் நீங்களே பண்ண தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 மணிக்கு வரன்னு கூடிய 7 மணிக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் போஸ்டரில் நீங்கள் வரவேற்பில் என்ன போடுறீங்க, 11 மணிக்கு பேசுவார் நீங்கள் போடுறீங்க. இதே நாமக்கல்ல 8:30 மணிக்கு பேசுவார்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புறீங்க. இந்த குளறுபடி எல்லாம் எதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த 41 உயிர்கள் போனதுக்கு காரணமே அதுதான். இவங்க வந்து அந்த ஒரு அமைப்பு ரீதியாக அவங்களுக்கு நடத்த தெரியல. ஒரு புஷி ஆனந்துக்கு வந்து ஒரு மாநாடு எப்படி நடத்தணும் என்ன கேட்குறேன். மாநாடு நடத்த தெரியலையா தாவேகாவிற்கு? ஏன் அனுமதி கொடுக்கணும்? ஏற்கனவே வந்து பல கூட்டங்களில் பல பிரச்சாரத்தில் உயிர் பலி நடந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த கரூர் அந்த கூட்டத்தின் போது இதெல்லாம் கருத்தில் கொண்டு அனுமதி கொடுத்திருக்கூடாது, இல்லை வரைமுறைப்படுத்தி அனுமதி கொடுத்துக்கலாமே. சொல்கிறேன், நிகழ்ச்சி நடத்துகிற ஏற்பாட்டாளர் நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ ஜனம் வரன்றது அவங்களுக்கு தெரியல. நான் என்ன கேட்குறேன், நீ இவ்வளோ கூட்டம் வரக்கூடிய ஒரு நடிகரை கொண்டு வரும்போது நீங்கள் ஒரு திடலை தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கே போய் பேசியிருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் இன்னொன்று கூட கேட்குறேங்க, நான் இன்னொன்று கூட கேட்குறேங்க, அவ்வளோ கூட்டத்தை கூட பெரும்பாலும் 41 பேரும் செத்துது மூச்சு திணறி தான் செத்து இருக்கிறான், மிதிப்பட்டு செத்து இருக்கிறான். ஆமா சார், மூச்சு திணறி மிதிப்பட்டு நெரிசல செத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லேயே வந்து திரைப்பிரபலங்களை வைத்து வளர்ந்த கட்சி வந்து திமுக, அது உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து திரைப்பிரபலங்கள் ஒரு இடத்துக்கு வரும்போது எவ்வளோ மக்கள் கூடுவாங்கன்னு திமுகவுக்கு தெரியாமல் போகக்கூடிய காரணம். அதாவது விஜய் கூட தெரியாம இருந்திருக்கலாம். நீங்க வந்து இந்த ரோட் ஷோவே பார்த்தீங்கன்னா, இந்த மோடி அவங்க வந்து போன தேர்தலில் அவங்க பண்ண அந்த குளறுபடி தான். அந்த ரோட் ஷோ கூட நீங்கள் பண்ணும்போது கூட அது கூட வந்து ஒரு முறைப்படுத்தி பண்ணாங்க. நீ வந்து அந்த வாகனம் இருக்கு இல்லையா, நீ பிரச்சார வாகனம், அந்த லாங் சேஸ், அது பெரிய பஸ்ஸு, அந்த பெரிய பஸ்ஸில் அந்த நெருக்கடியான இடத்துல நீங்கள் அதை உள்ளே அனுப்புகிறீங்க. அந்த ரூட்டில் வந்து அது தாலுமான்றது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு செங்கோட்டையன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டெல்லாம் கரெக்டாக போட்டு தருவார். அந்த பிரச்சார பயணங்கள் வகுக்கிறதுக்கு யூகம் வகுத்து கொடுக்குறது செங்கோட்டையனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அதே மாதிரி திமுகலையும் இன்றைக்கி அன்பகம் கலை இருக்கிறாரு, தளபதி போகிறாருன்னா அதுக்கு முன்னாடியே அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அந்த ஏரியாவுக்கு போயிட்டு தலைவர் வராரு, எப்படி பண்ணணுன்றது முன்கூட்டி எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டு சார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு உள்ள. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு அரசாங்கம் மக்களை வழி நடத்துவது என்பது எந்த ரூபத்தில்? அனைத்து இடத்திலும் கட்டுப்படுத்தக்கூடிய வழி நடத்தக்கூடிய பொறுப்பு நீங்க வந்து தமிழக அரசுக்கே உள்ளது, முதலமைச்சருக்கே உள்ளது சார்.
நான் என்ன சொல்கிறேன், அது வந்து பாதுகாக்க வேண்டியது எல்லாமே அரசாங்கத்துக்கு உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லை மீறி போகிறீங்களே, உங்களுக்கு காவல்துறை இருங்க, காவல்துறை என்ன சொல்லுது, கூட்டத்துக்குள்ளே வர வேண்டாம், 10 அடி நின்று பேசுங்கன்னு. இன்னொன்று என்ன பண்ணுறீங்க, 2 பக்கம் பேனர் வைக்கக்கூடாதுன்றீங்க. 2 பக்கமும் பேனர் அரசாங்கம் சொல்லுது, பேனர் கோர்ட்டு சொல்லுது. அரசாங்கம் என்பதை காட்டிலும் நீதிமன்றம் சொல்லுது. 2 பக்கமும் பேனரை வச்சு மக்களை ஓடுற விட்ருக்கு நீ அப்படி அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, ஜனங்க வெளியே போக முடியல. வெளியே போகாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேனர் என்ன பண்ணிட்டானுங்க, தர வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. நீங்கள் அந்த மக்கள் இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு முறை பாண்டி பஜாரில் டி ராஜேந்தர் தலைமையில் கலைஞரை கைது பண்ணிட்டாங்க. அதை கண்டித்து ஒரு ஊர்வலம். அப்போ வால்டர் தேவாரம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, குதிரையில் வரார். குதிரையில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அந்த பாண்டி பஜார் உள்ள வந்தது அப்படி இப்படி ஓட முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, வால்டர் தேவாரம் ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணும்போது ஜனங்க வந்து திணறி போய் அடிபடுறாங்க, கடைகள்லாம் போடுறாங்க. இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த நெருக்கடிகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நான் சொல்கிறாங்க, நீ பேனரை வைக்கும் போது இந்த மக்கள் வந்து எப்படி நீ அழுத்தும் போது நீ வண்டியெல்லாம் கொண்டு வந்து அழுத்துற, நாமக்கல்லேருந்து கூட்டத்தை கொண்டு வந்து ஏற்கனவே இங்கே இருக்குது. நீ என்ன சொன்ன, நாமக்கல் இங்கே கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கலந்துக்குவாங்க, கொள்ளுவாங்க, ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்க. நீ 10,000 வருவீங்கன்னா அரசாங்கம் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. திடீர்னு நீ நாமக்கல்லில் இருக்கிற கூட்டத்தை கொண்டு வந்து இதில் நுழைக்கும் போது அரசு என்ன பண்ண முடியும்? நீயே என்ன பண்ணுற, ஒரு இதில் லெட்டர் பேடில் அந்த மாவட்ட செயலாளர் எழுதுகிறான், மின்சாரத்தை துண்டிக்கவும் எழுதுகிறான், மின்சாரத்தை துண்டிக்கவும் எழுதுகிறான். நான் அவனுடைய சேஃப்டிக்காக கூட நான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்த்து மேலே ஏறுறான், மரத்து மேலே கிளைகள், இது இந்த கரூரில் கூட கிளைகள் ஒடிஞ்சு கீழே விழுந்துருக்குறாங்க. ஜெனரேட்டர் ரூமில் விழுந்து, ஜெனரேட்டர் ரூமில் வந்து ஜெனரேட்டரே அவனே ஆஃப் பண்ணுறான். அதெல்லாம் நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு 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 முறைப்படுத்தக்கூடிய அந்த தன்மை அவங்க கிட்ட இல்ல. திமுக தரப்புல உங்க ஒரு பத்திரிகையாளரை என்ன அசிங்கப்படுத்தினானுங்க. அவர் வந்து லைவ் எடுத்துனே இருக்கிறாரு. அந்த லைவ் எடுக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்து அவரை வந்து கூத்தாடிக்கின்னு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி ஒரு பத்திரிகையாளர் அசிங்கப்படுத்தினான். அது எல்லா இடத்துலையும் எந்த கட்சியில இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அதிமுகவில் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா இவனுங்க பண்ண நிறைய இடம்லாம் சொல்லாதீங்க சார். இந்த தாவேகா வந்ததுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த மோசமான பல சம்பவங்கள்லாம் நடக்குது. இது மாதிரி சேரை உடைக்கிறது, நிறைய அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர் மீது தாக்குவது, அழகான வார்த்தை பேசுவதெல்லாம் அடிக்கடி நடக்குது தான், அடிக்கடி நடக்குது. இல்லை இந்த தாவேகா உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு பண்பாடு இல்லாமல் பேசுறது, ஒரு நாகரிகம் இல்லாமல் சேரை உடைக்கிறது, அந்த இதுவை உடைக்கிறது, அந்த ஸ்லைடை உடைக்கிறது. இவங்க அதுக்கு மேலே கிரீஸை தடவுறானுங்க சார். அந்த இவர் பிளாட்ஃபார்ம் இது வந்தார். உங்கள் தரப்பு கருத்து இப்படி இருக்கின்றது. ஆனால் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் உடைய பதிவை நீங்கள் பார்த்தீங்களா? என்ன பதிவு, என்ன போட்டிருந்தாரு சொல்லுங்க. அந்த கூட்ட நெரிசல் உயிர் பலி காரணம் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் சொல்கிறேனே, ஆடத் தெரியாதுன்னு கூட பத்தாதுன்னுவாங்க. அது மாதிரி இவங்க மேலே நான் என்ன கேட்குறேன், கரூரில் 41 பேர் செத்துட்டாங்க. அந்த சம்பவம் நடக்கும் போதே நீ பேசிகிட்டு இருக்கும் போதே கீழே வந்து கையை காட்டுறாங்க, இங்கே விழுந்துட்டாங்க. ஒரு பையன் தன்னுடைய குழந்தை இறந்துட்டு அவன் விஜய் காராண்ட எடுத்து போய் என் குழந்தை இறந்துச்சுன்றான் சார். அந்த குழந்தை முகத்தை பார்க்கல, ஒரு அனுதாபம் சொல்லலை, அவனுக்கு ஆறுதல் சொல்லலை. கார்லேருந்து அப்படியே ஏறி ஓடிட்டு நேராக திருச்சி ஏர்போர்ட்டில் போயிட்டு நிருபர்கள் கேட்குறாங்க. நிருபர்கள் கேட்கும்போது நிருபர் கூட பதில் சொல்லாமல் ஓடுறேன். விஜய் உயிருக்கே அந்த இடத்துல ஆபத்து இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதாவது கூட்டத்தோடு கூட்டமாக விஜய் அவர்களையும் கொலை செய்ய முயற்சித்ததாக ஒரு தகவல். இல்ல எல்லாரும் நேத்து நயனா நாகேந்திரன் பேட்டி பார்த்தீங்களா? கேட்குறேன், அந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் உள்ள வந்துட்டார். திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி வந்துட்டாங்க. நீ வர வேண்டாம் சார், உன் தரப்பில் யாரையாவது அங்கே அனுப்பி வச்சு என்ன நடந்தது, நாங்கள் என்ன செய்யணும், நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சார். அதிமுக நிறைய ஆளுமை இருக்கிறாங்க சார். ஆனால் தாவேக்கால் ஆளுமை இல்லை. மொத்தம் பார்த்தா 10 பேர் தான்.
ஆளுமையான அது யார் தவறு? ஆ? அது யார் தவறு? இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய கட்சி சார் அது. 2 வருஷம் நீங்க மாநாடு நடத்தி, அதனால நீங்க விக்கிரவாண்டி மாநாடு எப்போ நடத்துனாங்க? அதை 2 வருஷம் நடத்தினாங்க. 2 வருஷமா இயக்கம் முதல் மாநாடு விக்கிரவாண்டி, 2வது மாநாடு மதுரை நடத்துறாங்க. கட்சி உனக்கு 2 வருஷமா நீங்க பாட்டுன்னு படத்தை நடிச்சுன்னு இருப்ப, நீ பாட்டுன்னு உங்க தொழிலை அவருடைய பார்த்து இருங்க, வெயிட் பண்ணுங்க, நீ பாட்டுன்னு உன் தொழிலை பார்த்துனுப்ப, உனக்கு உன்னுடைய இதுக்காக இருப்ப, விமானத்தில் பறக்க தெரியும், கட்சி நடத்துகிற 2 வருஷத்தில் நீ கட்சி ஒரு அமைப்பு உருவாக்க தெரியல. அமைப்பு உருவாக்கும் போது சொல்கிறானே, நாங்கள் மன்றத்தில் இருந்தோம், எங்களை விட்டுட்டு எவனோ ஒருத்தர் புதுசாக கொண்டு வந்து ஒன்று போட்டிங்க அப்படி. இப்போ தானே அறவே கட்டுத்தனமாக இப்போ தானே நடந்தது. என்ன கட்சியை பற்றி என்ன நடத்துனீங்க? நீங்கள் 2 வருஷத்தில் கொண்டு வந்து அமைப்பை நடத்திருக்கலாமே. அது நடத்த தெரியாதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அனுபவிக்கிறீங்க. நீ ஒன்றும் இல்லை, இந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாம் அப்ஸ்காண்டட் ஆகிட்டீங்களே. ராஜீவ்காந்தி மரணர் நடந்த உடனே திமுக மேலே எடப்பாடி பழனிசாமி இவர் வாழப்பாடு ராமமூர்த்தி எங்கள் மேலே சொன்னார், திமுக தான் கொலை பண்ணிச்சுனார், எங்கள் வீடெல்லாம் அடித்தானுங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்தினானுங்க. அதுக்காக கலைஞர் போய் தலைமறைவாயிட்டாரா? தளபதி போய் தலைமறைவாயிட்டாரா? ஆற்காடு வீராசாமி மறைஞ்சிட்டாரா? இல்லை கோசிமணி போய் எங்களை தலைமறைவாயிட்டாங்க? வீரபாண்டி ஆறுமுகம் எங்களை தலைமறைவாயிட்டாரா? இல்லையே, எல்லா தலைவர்களும் இருந்துமே. நீ ஒரு 41 பேர் செத்த நேரத்தில் எல்லாமே ஓடி போட்டீங்க, தலைமறைவாயிட்டீங்க. கோர்ட்டுக்கு ஆடி திப்புனானு சார், மதுரை கோர்ட்டு உங்களை காடி திப்புனானு. இல்லை மதுரை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் பேசினாருன்னு. இந்த சம்பவத்தை பேசுறதுக்காக சமூக வலையத்தில் இருந்து எல்லாரையும் நான் சொல்லலை, 25,000 ரூபா கொடுத்து நியாயப்படுத்தி பேச வச்சிருக்கிறாங்க. யாரு? விஜய் தாவேகா. விஜய் ஊடகத்தை, ஆமா, 25,000 ரூபா கொடுத்து அவங்களுக்கு ஆதரவா பேச சொல்லி ஊடகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஊடகம் இல்லை, இந்த அவன் தனியாக யூடியூப் வச்சுன்னு போடுறாங்கல்ல, அது மாதிரி அவனே வச்சு காசை கொடுத்து இவருக்கு சாதகமாக போட வைக்க. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க கேட்டேன். அந்த மாதிரி இல்லை, பரவலாக கொடுத்துருக்குறாங்க தகவல். எப்படி சார் ஒரு 41 பேர் பலியாயிருக்காங்க, இதுல காசை வாங்கின்னு சேர்த்து தப்பா போடக்கூடிய மனித இருக்கும். வருஷத்துல 2 படம் நடிக்கிறார், 400 கோடி ரூபாய் சார். எவ்வளோ? 400 கோடி ரூபாய் சார். 100 கோடி ரூபாய் அவர் சேஃப்டிக்கு வச்சுக்கினா கூட 300 கோடி தாராளமாக செலவு பண்ணலாம். இல்லை சார், அவர் செலவு பண்ணுறது இருக்கட்டும் சார். இதே ஊடகவியலாளர்கள் காசை வாங்கின்னு அந்த உயிர் பலிக்கு ஆதரவாக ஊடகவியலாளர் நான் சொல்ல யூடியூப் சேனல் தான் சாதாரணமாக இன்னைக்கு நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுன்னா அவன் தரப்பில் காசை கொடுத்து பேச வைக்கிறது இது நடக்குது. உயிர் பலிக்கு ஆதரவாக ஒருவர் பேசுறாருன்னா அதுவே மிகப்பெரிய குற்றம். இன்னொரு விஷயம் வெட்கக்கேடு. இன்னைக்கு சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அண்ணாமலை விஜய் கரூருக்கு வரலாமே. ஆமா சொல்லியிருக்காரு தான், சொல்லியிருக்காரு, நாங்க பாதுகாப்பு தரோம் சொல்லியிருக்காரு. சரி சொன்னாரு இல்ல, அதை இவர் மக்கள்கிட்ட இவர் போலாம் இல்லை, இவர் எதுக்கு அண்ணாமலை தேடின்னு போறாரு? நீ தான் வளர்ந்த கட்சியாச்சே, பெரிய கட்சியாச்சே. இதே அண்ணாமலை தானே நீ விமர்சனம் பண்ண. எதிர்கட்சி பாயாசம் நீங்களே. ஆமா, இப்ப பாயாசம் இன்னைக்குதா? இல்ல, பாசிசம் பாஜக, திமுக சொன்னாரு. பாசிசம் பாஜக, பாய்ச்சன் திமுகன்னு சொன்னாரு விஜய். திமுக பாய்ச்சன் திமுக கிட்ட இப்போ எங்களை காப்பாத்துன்னு சொல்லி ராகுல் காந்தி மூலியமா பேசுறதுக்கு வருது, வர வச்சிங்க. நாங்க அரசியல் அந்த 27ஆம் தேதி நைட்டே உங்களை தூக்கி இருக்க முடியுமே, அன்னைக்கு நைட்டே கைது பண்ண. அதுதான் சார், அதுதான் அரசியல். இது எப்படின்னா பழிவாங்கிற தன்மை போயிடும். இது பழிவாங்கிற தன்மைலாம் கிடையாது. பாராட்டுவாங்க சார். அதுதான் எப்ப பாராட்டினாங்கன்னா முதலமைச்சர் இரவே போனார் பாரு, அதை பாராட்டினாங்க. பாராட்டுறோம். 41 பேர் உயிர் செத்த உடனே எச்ராஜா சொல்றாரு விஜய் ஒண்ணு பெரிய தப்பு பண்ணி. சரி, ஏன் நீங்க விஜய் கைது பண்ணல? ஏன் வழக்கு பதிவு செய்யல? கோர்ட்டே கேட்டிருக்காங்களே. வழக்கு பதிவு பண்ண இப்பதான் அந்த இவர் அஸ்ராகார்க்க போட்டு இருக்கிறோம். நாங்களே நேரா பண்ணா கோர்ட் போட்டுக்குது, அஸ்ராகார்க்க கோர்ட்டு நியமிச்சிருக்குது. இந்த அம்மா அருணா ஜெகதீஷனா அன்னைக்கு தலைவர் அன்னைக்கே 1 நபர் கமிஷன் போட்டாங்க. ஏன்னா கண்மூடித்தனமாக ஒருத்தரை கைது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் விட்டு வச்சிருக்கிறோம். இப்போ இந்த கரூர் துயரத்துக்கு பிறகு திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுகிறது, காங்கிரஸ் பாமக கூட்டணி அமைகிறது என்ற கருத்து இருக்கின்றது. எழுதி வச்சுங்க, புதுசா கட்சிகள் உள்ள வருது. ஓபிஎஸ் வருவதா தகவல், தேமுதிக வருவதா தகவல். ஆனா சில கட்சி வெளியேறுது இல்லையா, அதுவும் தகவல் தானே.
அதுவும் தகவல் தானே, இது உறுதியான தகவல் தகவல் தானே. தான். நீங்க ஆமா, தகவல் ஆமா. சொன்னபோது அதான் ஆமா, தகவல் ஆமா. தான். இப்ப காங்கிரஸ் வெளியே போனா திமுகல சார், காங்கிரஸ் வெளியேறினால் திமுகவில் ஜெயிக்க முடியாது சார். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் சந்திச்ச இந்த கட்சிகள் கூட்டணி, திமுக கூட்டணியில் ஒரு கட்சி வெளியே போல சார். நீ கவலைப்பட வேண்டாம், அதுக்காக பெரிய ரூபம் கொடுத்துனுக்க வேண்டாம், பெரிய வடிவம் கொடுக்க வேண்டாம். திமுக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை வந்து எல்லாரும் பாராட்டினுங்கிறான். இவரை மாதிரி ஒரு தலைவர் இவரை விட்டோம்னா அங்கே போய் நமக்கு மரியாதை இருக்காது. போறீங்களா இந்த சார்? அரசியல் சரி, சரி, பண்பாடு வந்துச்சு. சரி, அரசியல் பண்பாடு இருக்கு சார். வந்துச்சு. கரூர்ல வந்து 41 பேர் பலியான பிறகு முதலமைச்சர், அமைச்சர் எல்லாம் போனாங்க. சரி சார், கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல 60 பேர் இறந்தாங்கல்ல, ஏன் போல சார்? அதுக்கு கள்ளக்குறிச்சி விவகாரம் வேறங்க. அது என்ன வேற? அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் தானே சார், தமிழ்நாட்டு அதுவும் ஏழை எளிய மக்கள் மக்கள் தானே, இல்லைங்க, தமிழ்நாட்டு அது மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே. தானே. அந்த காரியத்தை நாம செஞ்சோம்னா அது என்ன சொல்லுவீங்க? கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. கள்ளச்சாராயத்துல செத்தவனுக்கு 10 லட்சம் குத்துறதுக்கே நீங்க பேசுனீங்க. 10 லட்சம் வந்து அவனுக்கு செத்தவனுக்கு ஆகணும்னு இல்லை, அவன் குடும்பம் பரிதவிக்க கூடாதுன்றதுக்காக முதலமைச்சர் கொடுத்தாரு. நீங்க அதே விமர்சனம் பண்ணாலே. முதல்ல நிவாரணம் என்பது, அதாவது ஒரு இயற்கை சீற்றத்தால் மக்களுடைய உடைமைகள் இல்ல விபத்தால் சேதமடைந்தால் நிவாரணம் கொடுக்கலாம். அந்த மாதிரி உயிர் சேதத்துக்கு நிவாரணம் கொடுத்தா அது வந்து மேலும் உயிர் பலிக்கு வழிவகுக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. கருத்தாக இருக்கலாம், ஆனா அரசு வேலை கொடுங்க, உடைமைக்கு போதுமான நிதி கொடுங்க, உயிருக்கு பணத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் இருக்கக்கூடாது சார். இந்தியாலேயே தமிழ்நாட்டில் தான் சாலை விபத்தில் இறந்தவனுக்கு 10,000 ஆரம்பத்தில் கலைஞர் கொடுத்த, அரசு ஊழியர் இருந்தால் கூட 10,000 கொடுத்தார். அதெல்லாம் கொடுக்கலாம் சார், அதெல்லாம் கொடுக்கலாம்னு என்ன சார் இது இழுக்குறீங்க? ஒரு விபத்தும் ஒரு இயற்கை சீற்றத்தால் நீங்க சொன்னீங்க உடைமைகள் வந்து சேதமடையும் போது நிவாரணம் கொடுக்கலாம். மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் சொன்னீங்க இல்லையா? மக்களையும் பாதுகாக்க வேண்டும், உடைமைகளும் பாதுகாக்க வேண்டும் இல்லையா? நாட்டையும் பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் அன்னைக்கு வந்து நீங்க கள்ளச்சாராயத்துல குடிச்சு இறந்தவன் குடும்பம் நடுரோட்ல நிக்க கூடாது, அவன் பிள்ளைங்க படிக்கணும், பெண் பிள்ளைகள்லாம் படிக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்தது. இன்னைக்கு வந்து நீங்க இது பெருசெடுத்து பேசுறீங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் என்பது எல்லா மக்களுடைய தன்மைகளையும் புரிந்து கொண்டு ஆட்சி நடத்துவோர் தான் சார். முதலமைச்சர் சொல்றீங்க, இந்த 4.5 வருஷத்துல என்ன சார் திட்டம் கொண்டு வந்தாரு முதலமைச்சர்? ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு மாசம் 1000, மகளிருக்கு உரிமை தொகை, மகளிருக்கு இலவச பேருந்து, பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், இதோட பெருசா என்ன திட்டம் கொண்டு வந்தாரு? இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது 11.19% இன்னைக்கு உயர்ந்திருக்குது. அதிமுக ஆட்சியில் எவ்வளோ இருந்தது சொல்லுங்களேன். தமிழ்நாட்டு கடன் சுமை எவ்வளவு உயர்ந்திருக்கு? இல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போங்க. நீங்க அதுக்கு அங்க போக வேண்டாம். வெறும் 75 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி, அந்த 4.5 வருஷத்துல வாங்கப்பட்ட கடன் 4.25 லட்சம் கோடி. இதை எப்படி பாக்குறீங்க? இது நிவர்த்தி பண்ணக்கூடிய திறமை, நிர்வாகம் நம்முடைய முதலமைச்சர் கையில இருக்குது. அதை சரி பண்ணக்கூடிய தன்மை எங்க கிட்ட இருக்குது. அடுத்து 2026ல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? 100% திமுக தான். ஒரு கொடி நேற்று பறந்ததுன்னு சொல்லி நாமக்கல்ல குஷியா இருந்தார் பாரு எடப்பாடி பழனிசாமி, எழுதி வச்சுங்க. 2026 திமுக கொடி தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில திமுக தலைமையில் தான் இந்த ஆட்சி அமையும். சரி சார், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயத்துக்கு 100 பேர் பலி, உங்களுக்கு தெரியும். அடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் ஏர் ஷோ பார்க்க வந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்காம 5 பேர் பலி. இப்போ கரூரில் வந்து போதுமான பாதுகாப்பு கொடுக்காம போனதுனால 41 பேர் பலி. இன்னொரு விஷயம் வந்து காவல் நிலையத்திலும் சிறைசாலைகளிலும் 25 விசாரணை கைதிகள் அடித்து கொல்லப்பட்டனர், துப்பாக்கி சூடு நடத்தி கொல்லப்பட்டனர். இன்னொரு விஷயம், கனிம வளை கொள்ளைய எதிர்த்து கேட்ட சமூக ஆர்வலர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வாகனத்தை ஏற்றி கொண்டிருக்காங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள். அது மட்டும் இல்லாம சிவகங்கை குறைந்த விலைக்கு 10,000, 20,000, 30,000, 40,000 கிட்னி திருடப்பட்டு உள்ளது. இது வந்து நியாயமா? அது திருடப்பட்ட அந்த மருத்துவமனையை நீங்க சீல் வச்சுக்கிறாங்க, மூடி இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்து இருக்கிறாங்க, எடுக்காத இருக்கிறாங்களா? குஜராத் துறைமுகத்திலேருந்து 2 கோடி ரூபாய்க்கு கஞ்சா பறிமுதல் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாயந்தரம் அந்த 2 கோடி கஞ்சாவும் காணாத போகுது. எந்த பத்திரிகையாளர் பேசுனீங்க சார்? அது அதெல்லாம் இழுக்கிறீங்க. மணிப்பூர்ல நடு ரோட்ல நிறுத்தி பெண்களை மானபங்கப்படுத்தினா
அதை எந்த பத்திரிகையாளர் பேசுகிறீங்க? இங்கே என்ன 40 பேர் செத்துட்டாங்கன்னா அந்த 40 பேருக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. செயல்படாமல் இருக்கிறோம், இன்றைக்கும் செயல்படுறோம், படிக்க வச்சுருக்கிறோம். இன்றைக்கி 56% படிக்க வச்சுட்டோம். நீ என்ன பண்ணுற? யார் நீ ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்னைக்கு மோடி ஆளக்கூடிய மாநிலத்தில் என்ன நடக்குது? உன்னுடைய பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் சார் மோடி வந்து 3 முறை குஜராத்துடைய முதலமைச்சர். இல்ல 3 முறை மோடி குஜராத்துடைய முதலமைச்சர், 3 முறை இந்தியாவுடைய பிரதமர். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் முறையாக முதலமைச்சர், 2வது முறையாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டால் தான் நீங்க மோடியை குறை சொல்லலாம். ஏன்னா வந்து குறை சொல்லக்கூடாது. இல்ல ஏன் குறை சொல்லக்கூடாது? அவர் தான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாநிலத்தை கைப்பற்றே இருக்காரு. 3 முறை இந்தியாவை கைப்பற்றாரு. பீகார்ல பண்ணீங்களே ஒரு சின்ன அறையில் 85 ஓட்டு மக்கள் ஓட்டு. ஆமா, பார்லிமெண்ட்ல நீ திருடன்னு சொன்னாங்களே, பேச முடிஞ்சுதா மோடியால? அப்படி நீ ஆட்சிக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியுமா? இங்கே முடியலையே, இங்கே முடியலையே, தமிழ்நாட்டில் முடியலையே. ஏன்? விஜயபாலன் தெளிவாகிறாரு, ஒப்பிலாமணி தெளிவாக இருக்கிறாரு. படிச்சிருக்கிறோம், படித்தது மட்டும் இல்லை, இப்படி தானே நிர்வாகம் நடத்தணுன்றது முறையை கொடுத்துருக்குறோம். அது எந்த கட்சி ஆனாலும் சரி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அறிவு வளர்ந்துருக்குல்ல, உனக்கு காரி துப்புறானே, பார்லிமெண்ட்டுக்கே வர மாட்டியே, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியே. சார் இன்னைக்கு ஸ்தம்பித்து போயிருக்குது. பாஜக வந்து திமுக தான் குறை சொல்லக்கூடிய, அதாவது முதல் இடத்துல இருக்கின்றது. ஆனால் பாஜக இன்னைக்கு 20 மாநிலங்களில் அதனுடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது. 3 முறை தொடர்ந்து இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கின்றது. இந்தியாவிலேயே வந்து அதிக தொண்டர்களை கொண்ட 14 கோடி தொண்டர்களை கொண்ட முதல் கட்சியாக இருக்கின்றது. இது வந்து நான் பேப்பரில் படித்த செய்தி. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க மீது வைக்கிற குற்றச்சாட்டுலாம் வந்து தேர்தலில் பிரதிபலிக்கலையே. அதுதான் இவங்களுக்கு வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக செஞ்ச தவறு, எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற வழக்கு, அவங்க குடும்பத்து மேலே இருக்கிற வழக்கு, அந்த வழக்கை மையப்படுத்தி இன்றைக்கி அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு ஒரே விஷயம். ஒரு பக்கம் செங்கோட்டையன் எடுத்துன்னு போய் டெல்லிக்கு வான்னு கூப்பிட்டுட்டு டெல்லிக்கு வர வச்சுட்டு அமித்ஷாவை சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி அவரை வந்து உட்கார வச்சுட்டிங்க. ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு அதிமுகவில் பிரச்சனையை பண்ணிவிட்டு அவரை இன்றைக்கி ஓரம் கட்டிட்டீங்க. ஒவ்வொரு மாநிலத்துலேயும் நீ போய் பண்ணுற வேலை தானே. மகாராஷ்டிராவில் என்ன பண்ணீங்க சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்தில், அதாவது பீகாரில் இன்றைக்கி நிதிஷ்குமார் போய் எப்படி பயந்து போய்க்கிறார் உங்கள்கிட்ட. பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருமா சார்? நான் எழுதி வச்சுக்கோங்க சார், எதிர்வரும் காலத்தில் இனிமேல் பிஜேபிக்கு பின்னடைவு தான். தமிழ்நாட்டில் 26ல் திமுக கூட்டணி 200க்கு மேலே ஜெயிப்போம் சார். 200க்கு மேலே ஜெயிப்பீங்க சார். எந்த முறை ஜெயிச்சிருக்கீங்க? எழுதி வச்சுக்குமா? பந்தயம் கட்டுவோமா? பந்தயம் எவ்வளவு பந்தயம் கட்டலாம் நீங்க சொல்லுங்க. 200 என்பது திமுக தனித்தா இல்ல கூட்டணியா? கூட்டணியோட 200 அடிக்கிறோம். கூட்டணியோட 200 இடம் அடிக்கிறோம். ஆமா, அந்த நம்பிக்கை. 2021 200 இடம் ஜெயிக்கலையே யாரு? 2021 அதுதான் சொல்றேன் நானு. இந்த ஆட்சி 4 ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். சர்வீஸ் பண்ணிட்டு மக்கள் மத்தியில் நின்று இருக்குது. மகளிர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் மேம்பாடு வளர்ந்துருக்குது. பெண்கள் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க. அது ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு தான் திமுக ஆட்சியில் ஓட்டுறாங்களான்னு சொல்ல முடியாது. பெண்களுடைய அந்த முன்னேற்றம் எப்போ தொடங்கி விட்டது தெரியுமா உங்களுக்கு? விமான பணிப்பெண்களை பயிற்சி கொடுத்தது எப்போ வந்து தெரியுமா உங்களுக்கு? பத்திரிகையாளராக இருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் படிக்க மாட்டீங்க. கலைஞர் 2006 to 2011 இருந்தார்ல, ஆண்டுக்கு 50 பெண்களை விமான அந்த பயிற்சிக்கு கலைஞர் தான் அந்த முதல் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொண்டு வரல. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.